வணக்கம் நண்பர்களே. தமிழ் வளர்ச்சி அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம தமிழை காப்பாற்றுறோன்ற பேரில் ஹிந்தி எதிர்க்கிறோம், சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம், அப்புறம் பழம்பெருமை பேசுறது, அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்கள், தமிழர்களோட பழங்காலத்தை பற்றி தெரியுமான்னு சொல்லி பேசுறதுலேருந்து பெருமை பேசிகிட்டு இருக்குமா தவிர, இன்னொரு பக்கம் தமிழ் மெல்ல செத்துட்டு இருக்குன்றத யாருமே கவனிக்கல. இதை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேன். ஹிந்தி எதிர்த்தா தமிழ் காப்பாற்றப்படுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பேசக்கூடிய இன்றைய தமிழில் பெரும்பாலும் 30% 40% ஆங்கிலம் கலந்தாச்சு. இதுதான் உண்மை. காலையில் குட் மார்னிங் சொல்கிறத ஆரம்பித்து காலையில் சாப்பாடை பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன்னு சொல்லி டீசென்ட் என்ற பேரில், கௌரவன்ற பேரில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறத ஆரம்பித்து ஏதோ தெருமுனையில் பஸ் ஸ்டாண்டில் பழம் விற்கிறவங்க பைனாப்பிள்னு சொல்கிறதா வரைக்கும், ஏன் அண்ணாச்சின்னு சொன்னால் என்ன ஆகிடும், அது ஏதோ கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட மக்கள் மனநிலை மாறினதுக்கு அப்புறம் தமிழில் பேசினா கௌரவம் இல்லை, ஆங்கிலத்தில் பேசுகிறது தான் கௌரவன்ற மக்கள் மனநிலை மாறினதுக்கு அப்புறம் தமிழ் எப்படி வாழும்னு நினைக்கிறீங்க? முதல்ல மக்களோட மனநிலை மாறணும். இங்கே ஹிந்தியோ சமஸ்கிருதமோ தமிழை அழிச்சிட்டு இல்லை, அழிக்க போகிறதும் இல்லை. இங்கே ஆங்கிலம் ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ் ஏன் அழியுது, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது தமிழ் அழியறதுக்கு காரணம் வேற்று மொழி அப்படின்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். இங்கே ஆங்கிலம் கூட தமிழில் கலந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆங்கிலம் கற்றுக்கிறதுனால இல்லை, தமிழை பேசுறத கௌரவ குறைச்சலாக நினைக்கிறதுனால. ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்க. இங்கே ஒரு மொழி வளரணும்னா அந்த மொழி வெறும் பேச்சு மொழியாக மட்டும் இருந்ததுன்னா அந்த மொழி சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். நீங்கள் இதை நல்ல ஆழமாக யோசிக்கணும். இன்னைக்கு வரக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல இருந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வரும். மொபைல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கில வார்த்தைகளாக சொல்லி பழகிறோம். மார்க்கெட்னு சொல்கிறோம். அது ஏன் தெரியல. மார்க்கெட்லாம் இப்படி சந்தைன்னு சொல்லி பழக மாட்டேன்றோம், மார்க்கெட் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி டீசென்ட்ன்ற பேரில் தமிழ் பேசுகிறத விட ஆங்கிலம் பேசுறது டீசென்ட்டு, இது கௌரவமாக இருக்கும், பார்க்குறவங்க உயர்வாக நினைப்பாங்க அப்படின்ற பேரில் ஏன் இப்படி பேசுகிறோம், ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இது நாள் வரைக்கும் சுத்தமாக புரியல. இப்போ தமிழ் எப்படி வளரும், ஒரு மொழி எப்படி வளரும்னா அறிவியல் ரீதியாக வளரணும், வியாபார ரீதியாக வளரணும். மக்கள் அன்றாட பயன்பாட்டில் என்னென்ன செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்களா, வேலைக்கு போகிறாங்களா, அறிவியல் சார்ந்திருக்காங்களா, நம்ம மொபைல்னு எல்லாமே அறிவியல் சார்ந்திருக்குமா, இது எல்லாத்துலேயும் தமிழ் துறை வளர்ச்சி அடையணும். இங்கே அறிவியலுக்குன்னு தனியாக ஒரு தமிழ் துறை இருக்கணும். நம்ம பாடநூலில் தமிழ் வளர்ச்சிக்குன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இங்கே வெறும் இலக்கணம், இலக்கியம் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக தமிழில் இலக்கணம், இலக்கியன்றது ஒரு சிறிய பகுதி தான். தமிழர்களோட அறிவியல்ன்றது மிக பெரும் பகுதி ஒன்று நம்மக்கிட்டேருந்து மறைக்கப்பட்டிருக்கு. நம்மக்கிட்ட சித்த மருத்துவம், வர்மக்கலை, சிலம்பம், சரகலை, யோகா, இந்த மாதிரி நிறைய கலைகள், இதெல்லாம் அறிவியல் ரீதியானது. இது மாதிரி நிறைய இன்னும் இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்தது மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்க எதையுமே நம்ம வளர்க்காம அழிச்சு ஒழிச்சிட்டு, இதிலிருந்து நம்ம சித்த மருத்துவத்திலிருந்தும் யோகாவிலிருந்தும் மற்றவங்க வெளிநாட்டவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு போய் திருப்பியும் மொழியும் பேரையும் மாற்றி நம்மகிட்டே வித்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இது நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழர்களுக்கு தமிழர்களோட சொத்து என்ன அப்படின்றதே சுத்தமாக தெரியல. இன்னைக்கு சில பேர் யோகா வடநாட்டவர்களோடது, யோகா அப்படிங்கிறது வடநாட்டவர்களோடது, அது தமிழர்களோடது கிடையாது, தமிழர்கள் யோகாவை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 15 சித்தர்களோட சொத்து, தமிழர்களோட சொத்து. அது மட்டும் இல்லை, ஜோதிடம் அப்படின்றது கூட அதில் மிகப்பெரிய வானியல் இருக்கு. இது எல்லாமே மறந்துட்டு நம்ம மூடநம்பிக்கைன்ற பேரில் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாம் தான் தமிழ் அழியறதுக்கான காரணங்கள். நம்ம சித்த மருத்துவத்தை வளர்க்கணும், வர்மக்கலையை வளர்க்கணும். நம்ம படிக்கக்கூடிய பாடநூல்கள் பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் ஒரு தொழிற்கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இது எல்லாம் நம்ம சொந்த மொழியில் வந்தால் மட்டும்தான் நம்மளோட தமிழ் நிலைக்குமே தவிர, நம்மளோட மொழி நிலைக்குமே தவிர, நம்ம வேற்று மொழியில் நம்மளோட பாடத்திட்டத்தை படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம மொழி மெல்ல அழிஞ்சிட்டு தான் இருக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தமிழர்கள் கிட்ட நிறைய அறிவியல் இருக்குன்னு சொன்னேன். சித்த மருத்துவம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மருத்துவம், ஒரு முழுமை பெற்ற மருத்துவம்.
சித்தர்கள் 15 சித்தர்கள் வளர்த்தது. சித்தர்கள்னா ஏதோ சாதாரணமா நினைக்காதீங்க. நம்ம சித்த மருத்துவத்துல வெறும் இலத்தலைகள மட்டும் வச்சு மருத்துவம் செய்யல. அதுல ஒரு மிகப்பெரிய வேதியியல் துறை கெமிஸ்ட்ரி அடங்கியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி புக்ல நெறைய முக்காவாசி நம்ம சித்த மருத்துவ நூல்கள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிற மாரி எனக்கு தோணுது. எப்போ வெவ்வேறு காலகட்டத்தில வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இங்கிருந்து எடுத்துட்டு போய் அவங்க பேர மாத்தி திரும்பவும் கெமிஸ்ட்ரின்னு நமக்கே வித்துட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன் அப்டின்னா, நம்மளோட சித்தர்கள் வாழ்ந்தது சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்பவே நெறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 64 வகையான பாசானங்கள் முதற்கொண்டு நெறைய கெமிஸ்ட்ரி, நெறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. நீங்க பஸ்பம், செந்தூரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இரும்புலருந்து, எஃகுலருந்து, தாமிரத்திலிருந்து பாதரசம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மருந்தாக்கியிருக்காங்க. தங்கத்த மருந்தாக்கியிருக்காங்க. மனுஷன் எலும்பு கூட விட்டு வைக்கல. எல்லாத்தையும் மருந்தாக்கிறாங்க. நம்ம சித்தர்கள் மருந்தாக்காத பொருளே இல்லன்ற அளவுக்கு நம்ம சித்த மருத்துவம் வளர்ந்த மருத்துவம். ஆனா, இன்னைக்கு நமக்கு அத பத்தி தெரியல. சித்த மருத்துவமா? ஏதோ இலத்தலைய புடுங்கி செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. பற்பம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு தெரியுங்களா? 500லிருந்து 1000 வருஷம். இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுதான் உண்மை. இது மட்டும் இல்லாம ரசவாதம்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. அது ரசவாதம்னா என்னன்னா, நம்மளோட மருந்து செய்பாகம் கூடவே டெஸ்டிங் மெத்தட். இப்போ ஒரு மருந்து கரெக்ட்டா செஞ்சு முடிச்சிருக்குமான்றதுல டெஸ்டிங் மெத்தட்ல அந்த குறிப்பிட்ட விஷயத்த கலந்தா தங்கமா மாறும். ஒரு உலோகத்து கூட இந்த மருந்த கலந்தா தங்கமா மாறும். இந்த மாரி டெஸ்டிங் மெத்தட் வச்சிருக்காங்க. டெஸ்டிங் மெத்தட்ல ஒரு பகுதியாவும் தங்கம் செய்யறதுக்காகவே அல்கெமின்னு சொல்லிட்டு ரசவாதம்னு நம்ம சித்தர்கள் செஞ்சு காட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. நம்ம சித்த மருத்துவத்துல பெரும் பகுதி அழிஞ்சு போச்சு. இருக்கிறதையாவது காப்பாத்தி இருக்கிறத மீட்டு எடுத்தாவே தலை சிறந்த மருத்துவமா வர முடியும். ஆனா நம்ம அரசோ கவனம் செலுத்துறது இல்ல. நம்ம மக்களும் சித்த மருத்துவமா அப்படின்ற போக்குல போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சித்த மருத்துவம் செய்யறதுக்கு சரியான ஆட்கள் இல்லையா தவிர, அதுவும் இருப்பாங்க, வெளிய தெரிய மாட்டேங்குது. சித்த மருத்துவம் சாதாரண மருத்துவம் கிடையாது. அடுத்து வர்மக்கலை. வர்மக்கலைன்றது வெறும் தற்காப்பு கலை மட்டும் இல்ல. உலகத்துல ஒரு தற்காப்பு கலை, ஒரு மரிட்டல் ஆர்ட்ஸ் அப்படின்னா தன்னை காத்துக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா வர்மக்கலைன்றது மருத்துவமும் கூட. தன்னை காத்துக்கவும் முடியும், வைத்தியமும் செய்ய முடியும் அத வச்சு. அடுத்து வந்து சிலம்பம். சிலம்பம் பத்தி உங்களுக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். அடுத்து சரகலை. சரகலைன்றது எப்படி வந்து யோகா ஒரு பக்கம் இருக்கு. சரகலைன்றது நம்மளோட மூச்சு பத்தின சாஸ்திரம். சாஸ்திரம்னா அது ஒரு சயின்ஸ். மூச்சு பத்திய சயின்ஸ். அதுவே நெறைய புக் போட்டிருக்காங்க. ஒரு மூச்சு காத்துலயே நெறைய புக் எழுதியிருக்காங்கன்னா, நம்ம தமிழர்கள பத்தி நெனச்சுக்கங்க. நம்மளோட மூச்சு காத்துக்கும், நம்ம ஆயுளுக்கும் உள்ள ரகசியம் முதற்கொண்டு, நம்ம மூச்சு காத்துக்கும், நம்ம உடல்நிலை, நோய் இத முதற்கொண்டு, நம்ம மூச்சு காத்துக்கும், நம்மளோட எதிர்காலத்துக்குமே சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது மாரி எக்கச்சக்கமான அறிவியல் நம்மளோட தமிழர்களோட சொத்துக்களா பூரா புதையுண்டு இருக்கு. இத பூரா மீட்டு எடுக்கணும் அப்படின்னா, இத முதல்ல தமிழர்கள் உணரணும். உணர்ந்தா தான் மீட்டு எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் இத பேசிட்டு இருக்கேன். இன்னும் தமிழர்களோட அறிவியல் முடிஞ்சு போல. இன்னும் நெறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இது பத்தி அடுத்தடுத்து நான் பேசணும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து இதுக்கு ஆதரவு குடுங்க. மக்கள் கிட்ட தமிழ்ல இருக்கிற வளங்கள் பத்தி, தமிழ்ல இருக்கிற அறிவியல் பத்தி தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. நன்றி. இந்த காணொளி இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து இத பத்தி அடுத்தடுத்து பார்ட் 1, பார்ட் 2ன்னு போடலாம்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் ஆதரவு குடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.